தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சதா காலங்களிலும் மகிமையும் கனமும் ராஜரீகமும் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான வாரத்தின் முதல் நாளிலே நம்முடைய பிதாவாகிய தேவனை ஆவியோடும் முழு இருதயத்தோடும் ஆராதனை செய்யும்படியாக கூடி வந்திருக்கக்கூடியதான சபையார் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகரமாய் இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுடைய புண்ணிய நாமத்திலே முதலாவது உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை காணும்படியாக தேவன் பாராட்டின மிக பெரிதான கிருபை கூட மீண்டுமாக நன்றி சொல்லுகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை காணும்படியாகவும் உங்களோடு தேவனுடைய ஆலோசனைகளை பெறும்படியாகவும் தேவன் இந்த நேரத்தை கொடுத்த தயவுக்கு மீண்டுமாக தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரமாய் இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவானவர் தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அநேக காரியங்களை ஓமைகளாகவும் நேரடியாகவும் மக்களிடத்திலும் சீசரிடத்திலும் பேசியிருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலே நாம் கவனித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து அவர் ஓமைகளாக பேசியிருக்கிறார். அதில் அநேக காரியங்கள் அடங்கியிருக்கு. விதைகளை குறித்தும், கோதுமையை குறித்தும், கடுகை குறித்தும், கருணையை குறித்தும், அழைப்பை குறித்தும், கல்யாண விருந்தை குறித்தும், கெட்ட குமாரர்களை குறித்தும், இப்படி அநேக காரியங்கள் அதில் அடங்கியிருந்தாலும் ஒரு காரியத்தை சற்று நாம் அதிலிருந்து கவனிக்கும் பொழுது அந்த மலை பிரசங்கத்திலே அநேக இடங்களிலே அவர் கொடுங்கள் என்றதான வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறார். கொடுங்கள், அந்த கொடுங்கள் என்றதான அந்த வார்த்தையை நாம் கவனித்து தியானித்து அதற்குள்ளாக நாம் செல்லும் பொழுது அதற்குள்ளாக நாம் அநேக காரியங்களை, அநேக விஷயங்களை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு இந்த வார்த்தையானது மிகவும் அது ஏதுவா இருக்கும் என்று நாம் விசுவாசிப்போம். இந்த கொடுங்கள் என்றதான அந்த வார்த்தையை சற்று நாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நாம் எதை கொடுத்தால் அவர் எதை கொடுப்பார். கடையில போய் காசை கொடுத்தாதான் பொருள் கொடுப்பாங்க. நாட்டார் கடையில போயோ ஒரு மளிகை கடையில போயோ நின்று கொடுக்கணும் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நாம ஏதாவது கொடுக்கணும். நாம ஒண்ணுமே கொடுக்காம கடை கட்ட போய் நான் இன்னைக்கு பொழுத நின்றுதான் இருக்கணும். அதுக்கு வேற மாதிரி பேரு, கடை கட்டியே நின்றுதான். எது கேட்கிறாரு போல இவரு, அது செஞ்சு அனுப்புங்க அவருக்கு அப்படின்னு. இப்ப நாம முதல்ல ஏதாவது கொடுத்தாதான் அது திருப்பி நமக்கு கொடுக்கப்படும். நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலே அநேக காரியங்களை அவர் கொடுக்கும்படியாக சொன்னாலும் நம்மை கொடுக்க சொல்கிறார். நாம் எதை கொடுக்க வேண்டும், நாம் அப்படி எதை கொடுக்கும் பொழுது அவர் எதை கொடுப்பார் என்று நாம் வாசிக்கும் பொழுது முதலில் பிள்ளைகளே நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள். 34வது சங்கீதம் 11வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து அதற்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது 34வது சங்கீதம் 11வது வசனம், பிள்ளைகளே வலிமைகளுக்கு செவி கொடுங்கள். பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு அழகாக, பிள்ளைகளே, அங்க எவ்வளவு மரியாதை கொடுக்குற. பிள்ளைகளே, இங்க வாடான்ல போடான்னு சொல்ல அழகா சொல்றாரு. பிள்ளைகளே நீங்க எனக்கு செவி கொடுங்கள். செவி எனக்கு கொடுங்க, இது போதும். செவி கொடுங்கள் எனக்கு. நீங்கள் இன்றைக்கு ஆராதனைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய செவி என்ன பண்ணக்கூடாது, வேற எங்கேயும் கொண்டு செல்லக்கூடாது, இங்கதான் கொண்டு வர வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் அநேக இடங்களில் வாசிக்கிறோம். காதுள்ளவன்
கேட்க கடவன். காது கேட்கிறதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காது எதை கேட்க வேண்டும்? தேவனுடைய வசனங்களை காது கேட்கும்படியாக பிள்ளைகளே நீங்கள் வந்து அமர்ந்து எனக்கு செவி கொடுங்கள். அப்படி செவி கொடுத்தால், அப்படி அடுத்த வாக்கியத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உங்களுக்கு போதிப்பேன். இதுதான் போதிக்கப்படும். நீங்க உங்களுடைய செவியை தேவனுடைய வார்த்தைக்கு சாய்த்தால், நீங்க கர்த்தருக்கு எப்படி பயப்பட வாழக்கூடியதான வாழ்க்கையினுடைய அந்த ரகசியத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதான அந்த ரகசியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய செவியை முதல்ல கொடுக்க வேண்டும். நாம் ஆராதனை வந்து அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய செவிகளை தேவனுடைய வார்த்தை பக்கமாக நாம் திருப்பி அதை கவனிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இதை நம்முடைய பிதாவாகிய தேவனும் புதிய ஏற்பாட்டிலே இந்த வாக்கியங்களை பதிவு செய்கிறார். நீங்க வாசித்து பாருங்க. லூக்காவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல நீங்க செவியை கொடுக்கணும். அந்த நம்முடைய பிதாவே அதை பதிவு பண்றாரு. நீங்க வாசித்து பாருங்க. அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று இவருக்கு செவி பதிவு செய்கிறார். இவருக்கு நீங்க செவி கொடுங்க. முதல்ல செவி கொடுங்க. அவருடைய வார்த்தைகள் போதிக்கப்படுகிறது, அவருடைய வார்த்தைகள் பேசப்படுகிறது. நீங்க இதை கேட்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமா இருக்கிறது. அதை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும், நடக்க வேண்டும் என்று ஒரு சித்தமா இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தேன் என்று சொன்னவர் இங்க சொல்றாரு. அவர் என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய ஒரே பேரான குமாரன். அந்த குமாரனை உங்களுக்காக ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து இருக்கிறேனே, அவருக்கு நீங்க என்ன பண்ணுங்க? அவருடைய வார்த்தைக்கு உங்களுடைய செவியை கொடுங்கள். வாசிங்க. இவருக்கு செவி கொடுங்கள் என்று, இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அங்க இருந்து சொல்றாரு, இவருக்கு செவி கொடுங்கள். நம்முடைய பிதாவை பதிவு செய்ய செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். அப்ப நம்முடைய செவிகளை தேவனுடைய சத்தத்திற்கு, கிறிஸ்து இயேசுடைய வாயின் வார்த்தைகளுக்கு நாம் சாய்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி சாய்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வேண்டுதல்களை அவர் கேட்பார். நாம கேட்டாதான் அவர் கேட்பாரு. நாம கேட்கலாம், அவரும் கேட்க மாட்டேன். நாம் பாட்டு இருக்க வேண்டியதான், கடந்து போயினே இருக்க வேண்டியதான். காலங்கள் பாட்டுன்னு கடந்து போயினே இருக்க வேண்டாம். நாம முதல்ல நம்முடைய செவிகளை சாய்க்க வேண்டும். யோவான் சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 9:31, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு தெரியாது, எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். பாவமான ஜீவியத்தோடு வாழக்கூடியதான மக்களுடைய அந்த சத்தத்திற்கு அவர் என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டார். ஒருவேளை மனம் திரும்ப அவன் சத்தம் விட்டால் அதுக்கு செவி கொடுப்பார். நான் பாவத்திலே வாழ்ந்துக்கினே நான் ஜெபிக்கக்கூடிய எல்லா காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு என்ன பண்ண மாட்டாரு? அவர் செவி கொடுக்க மாட்டாரு. அடுத்து, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து, ஒருவன் உண்மையிலே தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தால், அவருக்கு சித்தமானதை செய்தால், அவருக்கு சித்தமான அந்த கொடுக்கப்பட்டதான இந்த செவியை அவருக்கு சாய்த்து அதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அவர் நமக்கு செவி கொடுப்பார். அவரும் நமக்கு அவருக்கு சித்தமானது நாம் அவருடைய வாயின் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். கவனித்தால் தான் அதன்படி நடக்க முடியும். எதுவுமே நம்ம கேட்கலன்னா நாம என்ன பண்ணோம்? நம்ம வழிக்கு நம்ம பாட்டு போயின்னு இருக்கோம். நாம் அதை கவனித்து அதை கேட்டு செவிகளின் மூலமாக கேட்டு இருதயத்திற்குள்ளாக கொண்டு போனா அது கிரியை செய்யும். அது கிரியை செஞ்சா நமக்கு என்ன, சில வேலையில நாம சில மீறுதல்கள் செய்யும் போது நம்ம உணர்த்தோம், இப்படி சொல்லப்பட்டது, இப்படி செய்யறப்ப இது நியாயமா, இது தவறான வழியாச்சு, இது தவறான பாதையாச்சு. அப்ப முதல்ல செவியை கொடுத்தாதான் அது வார்த்தையை கேட்க முடியும். அப்ப அந்த செவியை நாம் கொடுக்கும் பொழுது அவரும் நமக்கு செவி கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறாரு.
நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்படி செவி கொடுக்கலனா அடுத்தது வாசிங்க. 28:9. வேதத்தை கேளாதபடி வேதத்தை போதிக்கக்கூடியதான தேவனுடைய வார்த்தைகளை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. தன்னுடைய செவியை மறைத்துக் கொள்கிறவன், அடைத்துக் கொள்கிறவன், கேட்காதவன், அவனுடைய ஜெபமும் அவருக்கு அருவருப்பானது. அவர் அதை கேட்க மாட்டாரு. ஜெபம் கேட்டாதான் உனக்கு உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும். அப்ப அங்க அது கேட்கவே இல்லைன்னா தடைப்பட்டு போச்சுன்னா நாம பார்த்து என்ன பண்ணுவோம்? வேண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னப்பா ஒன்னும் கொடுக்க மாட்டாரு, என்ன ஐயா ஒன்னும் கொடுக்க மாட்டாரு, எப்ப கொடுப்பாரு ஐயா, நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன் ஐயா. அப்போ முதல்ல செவியை கொடுக்க வேண்டும். ஆகையினால இங்க கவனிக்கும் போது செவி கொள்ளாதவனுடைய ஜெபம் எதுவோ அது அவருக்கு அருவருப்பானது. இப்ப நாம் எந்த சூழ்நிலையில செவி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கீதம் 66:18 சொல்லுது, இது இங்க இருந்தா நாம செவி கொடுக்க மாட்டோம். நீங்க வாசித்து பாருங்க. 66:18. என் இருதயத்தில் என்னுடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் பாவத்துக்குரிய அக்கிரமையான சிந்தைகளில் அது இருதயத்திலே நிறைந்திருக்குமானால், கொண்டிருப்பேனானால், நடந்து கொண்டிருப்பேனானால் ஆண்டவர் எனக்கு செய்கிறார். ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் எனக்கு கொடுங்கள் என்று சொன்னாரே. என் இருதயத்திற்குள்ளாக கெட்ட எண்ணங்கள், தீய நோக்கங்கள், பாவமான காரியங்கள் எனக்குள்ளாக நிறைந்திருக்குமானால் என்னுடைய தேவன் எனக்கு என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டார். நம்முடைய வேண்டுதல் எல்லாமே விருதாக போகக்கூடியதா இருக்கிறது. அதான் முதல்ல சொல்றாரு, பிள்ளைகளே நீங்கள் வந்து எனக்கு முதல் பாயிண்ட் செவி கொடுங்கள். இரண்டாவது பாயிண்டை நாம் கவனிக்கும் பொழுது பிச்சை கொடுங்கள், கடன் கொடுங்கள். கடன் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அது கொஞ்சம் யோசிக்கணும். கடன் நம்ம கிட்ட இருந்தாதான் கடன் கொடுக்க முடியும். இல்லாத சூழ்நிலை கொடுத்த கடன் கட்டணம்னா கொடுக்க முடியாது. அப்ப கடன் நம்ம பார்ப்போம். பிறகு பிச்சை கொடுங்கள். முதல்ல செவியை கொடுங்க. ரெண்டாவது நான் சொல்றேன்னா பிச்சை கொடுங்க. பிச்சை போடுறது கூட சில பேர் யோசிப்பாங்க. கடன் கொடுக்கறதுக்கும் யோசிக்கலாம், அது கொஞ்சம் கஷ்டம் தான். யோசித்து பார்க்கத்தான். கடன்றது பெரிய பிரச்சனை தான். எல்லாருடைய தேவையும் பணத்துல தான் இருக்குது. எங்கன்னா போனாலும் இருந்தாதான் நம்ம சாப்பிடுறதுக்கு, நம்முடைய அன்றாட வாழ்வுகளை நகர்த்தி செல்வதற்கு ஏதுவா இருக்கிறது. அப்ப சொல்றாரு, நீங்கள் பிச்சை கொடுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். நீங்க வாசிப்போம். லூக்காவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல சொல்றாரு, பிச்சை எப்படி கொடுக்க வேண்டுமா? உங்களுக்கு உண்டானவையிலிருந்து எடுத்து கொடுக்கணும். நீங்க வாசித்து பாருங்க. நீங்க லூக்காவின் புத்தகம் 11:41. உங்களுக்கு உண்டானவைகளில் ஆமா, நம்ம கிட்ட எது இருக்குதோ, உண்டானது என்று சொன்னால் எல்லாமே தான். ஏதோ பணத்து குறித்த பொருட்கள், உணவு, உடைகள், சரீர பிரகாரமான தேவைகள், இதெல்லாம் மற்றவர்களுக்கு தேவைப்படும். இது தேவனால் நமக்கு உண்டானவைகள், தேவன் நமக்கு கொடுத்தவைகள், ஆலோசனைகள், இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்தவைகள். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த உண்டானவைகளிலே நீங்க என்ன பண்ணுங்க? அதிலிருந்து பிச்சை கொடுங்கள், அவங்க உதவி செய்யுங்கள். நீங்க உதவி செய்யுங்கள். உங்களுக்கு உண்டானவை நம்மிடத்துல எது இருக்குதோ அதிலிருந்து மற்றவர்களுக்கு எடுத்து உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிச்சை கொடுங்கள், உதவி செய்யுங்கள், கடன் கொடுங்கள். இப்ப நாம செய்யக்கூடியதான இந்த காரியங்கள், தர்ம காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. நீங்க மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கும் போது, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். பிச்சை எவ்வளவு கொடுப்போம்? 1000 ரூபாய் கொடுப்போமா? 50 ரூபாய் கொடுப்போமா? 20 ரூபாய் கொடுப்போமா? 10 ரூபாய் கொடுப்போமா? 5 ரூபாய் கொடுப்போமா? 2 ரூபாய் கொடுப்போமா? எவ்வளவு போடுவாங்க? 2 ரூபாய், 5 ரூபாய். கொஞ்சம் இருக்கிறவங்க 10 ரூபாய் எடுத்து போட்டுருவாங்க. கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க 5 ரூபாய் போடுவாங்க. ரொம்ப கஷ்டமா ஒரு 2 ரூபாய் போடுவாங்க. பிச்சை நான் 1 லட்சமா போடுற போறேன், அப்படியே நாங்க போங்க
பிச்சைக்காரர் வந்துட்டாரு, 1,00,000 போட்டான்னு போப்பா போப்பா அப்படி இருக்கிறது நம்ம கிட்ட இதுதான். 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய், அதுக்கு மேல போறது ரொம்ப கஷ்டம். வேணா சாப்பாடு ஒண்ணு வாங்கி தரேன், வாங்கி கொடுத்துடலாம், ஒரு 50 ரூபா கொடுத்து, அது வேற விஷயம். அப்ப இருக்கிறது பிச்சை கொடுக்கிறதுல கூட நம்ம முன்மாதிரியாக இருக்க வேண்டும், உதாரண குணமுள்ளவளாக இருக்க வேண்டும். பிச்சை கொடுக்கக்கூடியதான அநேக பேர் பிச்சைக்காரர் வந்து என்ன போப்பா போப்பா போ காயில வந்துட்டாரு, ஒரு 2 ரூபாய் கொடுங்க, என்ன இதை போகுது, 2 ரூபாய் தானே. நான் அது உரிமைக்காக ஒரு இதுக்காக சொல்லவில்லை. நான் ஒரு டப்பா வச்சுன்னு இருப்பேன், அது வெறும் 5 ரூபாய் 2 ரூபா அதுக்கு தான் இருக்கும். வந்தாங்கன்னா வீட்டாண்டு சொன்னீங்க அள்ளி போட்டுரு, அள்ளி தான் போட்டுன்னு சொல்லுவேன், கிள்ளி போடாத, அள்ளி போட்டுரு, அப்படிதான் போடும். அதுல அவர் இருக்கிறது உண்மை சொல்ல 5 ரூபாய் 2 ரூபாய் தான் இருக்கு நிறைய. அது வர சில்லெல்லாம் அதை போட்டு வைப்பேன். அதை வாரி என்ன பண்ண, நீங்க எவ்வளவு குத்து அள்ளி குத்துரு, எனக்கு பேர பிள்ளை சொன்னோம் அள்ளிமே குத்துரு அவர்கிட்ட, அவ்வளவுதான். நம்ம அவ்வளவுதான் கொடுக்க முடியும். நாம அதுல 100 ரூபாய் நோட்டுகளை 1000 போட்டு அள்ளி கொடுக்க முடியாது, இல்ல. நம்மளால இருக்கிறத பிச்சை கொடுக்க கொஞ்சம் தான். அதை என்ன பண்ண, மனப்பூர்வமா கொடுக்க வேண்டும். அப்ப என்ன பண்ண வேண்டும், பிச்சை கொடுக்க வேண்டும். லூக்கா 6:35 சொல்றாரு, நீங்க கடன் கொடுங்கள், கிறிஸ்துவர்களாகிய நீங்கள் கடன் கொடுங்கள், கைமாறு மறுதாமல் கடன் கொடுங்கள். வாசிங்க, லூக்கா 6:35 சொல்றாரு, உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள், முதல்ல உங்க சத்துருக்களை சிநேகிங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். கைமாறு கருதாமல் அப்படி என்று சொன்னால் அவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ அது வேற விஷயம். கைமாறு கொடுப்பாரு என்ற ஒரு நம்பிக்கை நீங்க கடன் கொடுங்க. வாங்கணும் ஒரு நாணயமா காசு வாங்கணும், நாணயம் அதை நினைச்சாரா நாணயமா கொடுத்துருவாரு. அவர் ஏமாத்துறாரு, அது வேற. இது நாணயம், அதுக்குதான் பேர் வச்சுக்கிறாங்க, நாணயமா நடந்துக்கணும் அப்படின்னு நாணயமா கொடுத்துருவாரு. கைமாறு கருதாமல் அவங்க கொடுக்குறோம். கைமாறுனா எவ்வளவு கொடுக்க முடியும், ஒரு 1000 2000 3000 கொடுக்கலாம். 1,00,000 கைமாறா கொடுக்க முடியாது, அது கஷ்டம். ஒரு 2000 ஒரு 1000 அது ஒரு உதவியா செய்யலாம். கொடுத்தா கொடுக்குறாங்க, கொடுக்க காட்டி போறாங்க, அவ்வளவுதான். அதுதான் கைமாறு கரம் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், கொடுத்துருவாரு திருப்பி அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்கலாம். நம்ம அது நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம லட்சமா அள்ளி கொடுத்தோம், கோடியா கொடுத்துட்டோம் அவர்கிட்ட, நம்ம கிட்ட அவ்வளவு இல்லையே, நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப கடன் கொடுக்கிறதுல கூட நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் செவி கொடுக்கிறது மாத்திரம் அல்லாமல் பிச்சை கொடுப்பது முன்மாதிரியா இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதிலும் முன்மாதிரியா இருக்கு. கைமாறு கருதாமல் எதிர்பாராமல் நாம கொடுக்கணும், அதுக்கு பலன் அவர் கொடுப்பார் நமக்கு. நாம ஒருத்தருக்கு உதவி செய்வார், அந்த உதவி அவர் செய்வார். பலத்துல இருந்து ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கணும், அவர் பலன் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரு, அவர் செய்வாரு. நீங்க எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக அது செய்து பாருங்கள், அதற்கு பலன் உண்டு. நீதிமொழிகள் 19:17 வாசிக்கும் போது சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன், ஏழைக்கு இறங்குகிறவன், ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். நாம யார் கையில இருந்து வாங்குறோம், அவர் கையில இருந்து தான் வாங்குறோம். அவர் தான் கொடுக்கிறாரு, அவர் தான் நீ சம்பாதிக்கும்படியான பலத்தை கொடுக்கிறார், நல்ல ஆலோசனை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்க, அவனுடைய ஞானத்தையும் புத்தியையும் சரீர பலத்தையும் கொண்டு நீ சம்பாதிக்கிறாய். எல்லாமே அவர் கொடுக்கிறார். ஆனா கடன் யாருக்கு நாம கொடுக்கிறோம், அவருக்கு கொடுக்கல நேரடியாக. ஏழைக்கு இறங்குகிறவன், ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவன் நீ தான். அதனால அநேக நாடுகளிலே, நம்ம நாட்டோட ஏழைக்கு என்ன பண்ணோம், ரேஷனை போடுங்க, ஏழைக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்க. அதை என்ன பண்றாங்க, தவறான வழியிலே பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அரசியல்வாதிகள். ஏழைக்கு உதவ வேண்டும் என்பது தேவனுடைய சட்டம். இது இவங்க கொண்டு வரல சட்டம், ஏதோ புதுசா இவங்க தான் கொண்டு வந்துட்டாங்க, ஏழைக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு. தேவன் ஆதி சட்டம் போட்டிருக்கிறாரு, ஏழைக்கு உதவணும். இப்ப ஏழைக்கு உதவுகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான், அத அவரு நமக்கு திருப்பி கொடுப்பாரு, நிச்சயமாக கொடுப்பாரு. அதனுடைய பலன் அதிகமா இருக்கும், மிகுதியா இருக்கும். இரண்டாவது காரியம், பிச்சை கொடுக்க வேண்டும். கடன் என்பது கைமாறு கருதாமல் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கனி கொடுங்கள், நல்ல கனிகளை கொடுங்கள், வாசனையுள்ள கனிகளை கொடுங்கள். அதை முகர்ந்து இன்னொரு வார்த்தை இங்க உள்ளோம், கனி கொடுங்கள். என்ன கனி கொடுக்க வேண்டும் நீங்க வாசித்து பாருங்க. மத்தேயு 3:8 சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை கிறிஸ்தவர்கள் வெளிப்படுத்த வேண்டும், கொடுக்க வேண்டும். இங்க வாசிங்க,
மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இந்த கனி தான் கேக்குறாரு. பட்டாளத்துல போய் மார்க்கெட்ல போய் ஒரு மாங்கனி வாங்கி கொடுத்துடலாம் அவருக்கு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், மற்றவர்கள் மனம் திரும்பும்படியாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக உன்னிடத்திலிருந்து சுகந்த வாசனை வெளிப்பட வேண்டும். அந்த வாசனை அவர் நுகர்ந்த உன்னிடத்துல வர வேண்டும். நீ வெளிப்படுத்த வேண்டும் அந்த வாசனையை, ஒரு சுகந்த வாசனையை. இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுக்கு முன்பாக எப்படி அர்ப்பணித்தார்? சுகந்த வாசனையாக தன்னை அப்படியே அர்ப்பணித்தார். இன்றைக்கு நாமும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை தர வேண்டும். மற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்படியான நல்ல கனிகளை என்றால் நம்முடைய நற்காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும், நல்ல குணா அதிசயங்களை வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய நல்ல நடக்கைகளை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தினால் அதை கவனிக்கிறவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு சூழ்நிலைகளை நாம் ஏற்படுத்தி தருகிறோம். இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த கனிகள் என்பது கலாத்தியர் சொல்றாரு 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள்ல இதெல்லாம் கனிகளாக உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். நீங்க வாசித்து பாருங்க. கலாத்தியர் 5:22. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். கலாத்தியர் 5:22, 23. ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கவனிக்கும் பொழுது இந்த கனிகள் எப்பேற்பட்டதாக இருக்கிறது? அது வாசிங்க. அன்பு, சந்தோஷம், அன்பு. அன்பு உன்னிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த அன்பு மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கு அன்பு. இரண்டாவது சந்தோஷம். சந்தோஷம் உன்னிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்துவ எப்போதும் என்ன பண்ணக்கூடாது, அப்படியே ஒன்னும் அழுமுஞ்சா ஒன்னும் இருக்கக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும். நான் ஒன்னும் கொண்டுனோம் வரல, கொண்டு போக போறதே இல்லை. நிர்வாணியாய் வந்த நிர்வாணியாய் போக போறோம். அதனால எத்துன்னு வந்தது யார் ஏத்துக்குவாங்களா, யாரு பிடிங்காங்களா, ஒண்ணுமே கிடையாது. நாம பாடுபட்டு அநேக காரியங்களை செய்து மிகப்பெரிய ஒரு வீட்டை கட்டி வச்ச உடனே நம்ம 3 நாளைக்கு கொள்ள வச்சிருக்க மாட்டாங்க, தெத்து விட்டுருவாங்க, ஓடி போனேன். நம்மள அப்படியே அனுப்பிச்சு விட்டுறாங்க போன்னு. எதுக்கு நம்ம கஷ்டப்படணும்? பிலிப்பர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். இந்த கனி உணர்த்த நீ சந்தோஷமா தான் அதை பார்க்கிறோம். இவன் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான், நாமளும் அங்க போனா சந்தோஷமா இருப்போம். அந்த கனிகளை வெளிப்படுத்த வேண்டும். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம். சமாதானம், மற்றவர்களுக்கு சமாதானம். ஒரு காரியத்தை உங்ககிட்ட கொண்டு வர்றாருன்னா அவருக்கு சமாதானத்தை பேசி அனுப்பணும். அந்த சைடை பேசக்கூட முகதாட்சியமே இருக்கக்கூடாது. முகதாட்சியம் தேவனுக்கு பிடிக்காதது. முகதாட்சியமே இருக்கக்கூடாது. அதுல நேர்மை காணப்பட வேண்டும். சமாதானம்னா நேர்மையா பண்ணும். 2 தரப்புக்கும் நியாயமான சமாதானத்தை பேசி அவர்களுக்கு அதை உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்தும் போது உன்னிடத்தை வெளிப்படக்கூடிய அந்த கனிகளை அவர்கள் கவனிக்கும் பொழுது எவ்வளவு நேர்த்தியான ஒரு சமாதானத்தை அவர் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அவர் நமக்கு பெரிய சமாதானத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தினால் உங்களுக்கு கொடுக்கவில்லை. அவர் நமக்கு அப்பேற்பட்டதான ஒரு சமாதானத்தை கொடுத்தார். அவர் நாம நம்முடைய ஆவின் கனியாக சமாதானத்தை மற்றவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கும் போது அதை வெளிப்படுத்தி அதை நம்ம அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. அவங்க பேசட்டும், என்னன்னா அவங்க செய்யட்டும், கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்களேன். நாம அவங்க பேசும்போது நாமளும் கூட பேசணும், என்ன ஆயிடும், அங்க பிரச்சனை பெருசா போயிடும். அது வேற மாதிரியா மாறி என்ன பண்ணும், கை கல்ல போல கூட முடிஞ்சு போல்டாஸ் வரைக்கும் போயிடும், அடிதடி வரைக்கும். நீங்க பொறுமையா இருந்து பாருங்க. இயேசு கிறிஸ்து என்னதான் செஞ்சாங்க, எவ்வளவு பொறுமையா இருந்தாரு, கொஞ்சம் யோசி. ஆனால் தான் சொல்ற செவி கொடுங்கள், அவருக்கு செவி கொடுங்கள். அப்படி இயேசுகுமாரன், நீங்க அவருக்கு செவி கொடுங்க. அப்ப நீடிய பொறுமை, ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நீடிய பொறுமை என்பது காணப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். அடுத்து தயவு. தயவு, மற்றவரிடத்திலே காண்பிக்கிற தயவு. கிறிஸ்துவானுடைய தயவை நாம் கவனித்து இருக்கிறோம். அவர் தயவு நிறைந்தவர்.
அவரை அண்டிக் கொண்டிருக்கிற நம்மிடத்திலே இப்பேற்பட்டதான தயவான கனி வெளிப்பட வேண்டும். தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சை அடக்கம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் ஒரு இல்லை. பிரமாணம் இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இதுதான் என்ன கனி? ஆவிக்கேற்ற மனம் திரும்புவதற்கேற்ற ஆவிக்குரிய கனி. இந்த கனியை ஒரு கிறிஸ்துவன் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆவியின் கனியை கொடுக்க வேண்டும். சங்கீதம் 18, 25, 26 வாசிக்கும் போது நம்முடைய தேவனானவர் எப்பேற்பட்டவர்? தயவுள்ளவர். அதனால தயவு நீங்க வாசித்து பாருங்க. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். சங்கீதம் 18, 25, 26. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராகவும். உத்தமனுக்கு நீர் நீ உத்தமராகவும், உத்தமனா தான் அவர் உத்தமனா இருப்பாரு. நீ தயவுள்ளவனா தய இருப்பாரு. நீ சமாதானம் பண்ணுவா உனக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. நீ நீடிய பொறுமையா அவர் நீடிய பொறுமையா இருப்பாரு. நீ இது எதுவுமே இல்லைன்னா அவரும் எதுவுமா இருக்க மாட்டாரு. உனக்கு நேர்மாறாதான் இருப்பாரு. ஆவியின் கனியை ஒவ்வொரு கிறிஸ்துவரும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருவதற்கான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை ஒவ்வொரு கிறிஸ்துவனும் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக மற்றவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும்? மன்னிப்பை கொடுங்கள். சில பேர் என்ன பண்ணாங்க, அவனை மன்னிக்க மாட்டேன், அவ்வளவு மோசம், மன்னிக்கவே மாட்டேன். கிறிஸ்துவ கொலையே பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு? பிதாவே இவர்கள் செய்கிறது என்ன என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அந்த குணாதிசயம் நம்மிடத்துல வெளிப்படுத்த வேண்டும். நீங்க வாசி பாருங்க, மத்தேயு 6, 14, 15 வாசுறாரு. நாம மற்றவங்க தப்பிதங்களை மன்னிக்காவிட்டால், நான் யாருக்குமே எதையும் மன்னிக்க மாட்டேன், ஆனா மற்றவங்க மட்டும் எதுவும் மன்னிக்கணும். இது நியாயமா? நீங்க வாசிங்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மற்றவருடைய தப்பிதங்களை நாம அவங்களுக்கு மன்னிச்சோம், நாம மன்னிக்க மாட்டோம்னா அவர் மன்னிக்க மாட்டாரு. மற்றவருடைய குற்றங்களை தப்பிதங்களை நாம அவர்களுக்கு மன்னித்தால் நம்முடைய பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார், நமக்கு மன்னிப்பாரு. அதான் முதல்லயே சொன்ன, நாம எதை செய்யறோமோ அதை தான் அவர் செய்வாரு. நாம ஒண்ணு பொருளை கொடுக்க அவர் கொடுப்பாங்க. இது உலகத்தினுடைய நீதி. இப்ப தேவனுடைய நீதி எப்பேற்பட்டது? நாம மற்றவர்களை குற்றங்களை, அவர் செய்கிறதான பிழைகளை, தவறுகளை அவளுக்கு உணர்த்தி மன்னிப்பை தர வேண்டும். ஆனால்தான் இயேசு கிட்ட ஒரு மனுஷனை எத்தனை முறை மன்னிக்கணும்னா என்ன சொல்றாரு? 70 முறை. நீ என்னைக்குனே இருப்பீங்களா? சொல்லுவார். எத்தனை முறை நம்முடைய பிள்ளைகளை மன்னிச்சோம்? இப்ப உங்களால யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளோ பிரதர், எவ்வளவு தெரியல. நீ தெரியக்கூடாதுதான் அவர் அப்படி சொல்லி இருக்கிறாரு. நீ மன்னிச்சுன்னே இருக்கணும். 70 முறை யாராவது எண்ணி வச்சுன்னு இருக்குமா? 7, 49 பா எழுதி வச்சுன்னு இருக்குமா? மன்னிச்சம் பிரதர், எத்தனையோ முறை மன்னிச்சம் பிரதர். எத்தனை பிரதர் தெரியல பிரதர். நிறைய முறை அவரை மன்னிச்சிருக்கிறேன், நிறைய முறை சகோதரி மன்னிச்சிருக்கிறேன், நிறைய முறை பிரதர். எனக்கே தெரியல, நிறைய முறை இருக்கும் சொல்லுவோம். ஆனா எத்தனை முறை? ஒரு கணக்கை கொடுத்துக்கிறாரு, ஏன்னா அந்த கணக்கை பயன்படுத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கணக்கின்படி யாராவது மன்னித்து இருக்கிறோமா? இல்ல. நீ அதை என்ன பண்ற? செய்ய மாட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சுனா இப்படி வச்சிருக்கிறாரு மறைவா உனக்கு. அப்ப நீ மன்னிச்சுன்னே இருக்கணும். இப்ப மன்னிக்க வேண்டியது நாம ஒருவருடைய குற்றங்களை மன்னியாது இருந்தால் நமக்கு அவர் மன்னிக்க. தொடர்ந்து வாசிங்க, அதை வாசிக்க முடியுங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருந்தால், மனுஷருடைய தப்பிதங்களை குற்றங்களை நாம மற்றவர்களுக்கு மன்னியாத இருந்தால் உங்கள் பிதா, நம்முடைய பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது இருப்பார். நம்முடைய பாவங்களை தப்பு கூட ரொம்ப மன்னிக்க மாட்டாரு. நாம மற்ற உதவி செய்யலன்னா மன்னிக்கலன்னா அவர் எங்க நமக்கு மன்னிப்பாரு? அப்ப மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய கிறிஸ்துவாகிய நாம் மன்னிப்பை அருள வேண்டும், அந்த மன்னிப்பை கொடுக்க வேண்டும். அது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். நாம மற்றவர்களை மன்னிப்பு கொடுத்தால் தேவன் நமக்கு மன்னிப்பை கொடுப்பார். நாம மன்னிக்கலன்னா அவரை பண்ண மாட்டாரு, நம்மை மன்னிக்க மாட்டார். அப்போ மன்னிப்பை மற்றவர்களுக்கு நாம கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்து
இடம் கொடுங்கள். இடம் கொடுங்கள். யாருக்கு இடம் கொடுக்கணும்? நீங்க வாசித்து பாருங்க. மத்தேயுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றாரு, இப்பேற்பட்ட சிறு பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? சபையில இடம் கொடுங்க. இயேசுவோ இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். சிறு பிள்ளைகள் தேவனுடைய சபைக்குள்ளாக வருவதற்கு அந்த பிள்ளைகளுக்கு பெற்றவர்களும் சபையில் உள்ளவர்களும் முன்னுரிமை கொடுத்து பிள்ளைகளை அழைத்து வந்து அமர்த்த வேண்டும். அவருக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்து பிள்ளைகளை அமர்த்த வேண்டும். அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்க? செவி கொடுத்து போதனைகளை கேட்பதற்கு, பயபக்தியோடு பிற்காலத்திலே வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தையானது அவளுக்கு ஊன்றுகோலாக இருக்கும். அப்ப அப்பேற்பட்டதான பிள்ளைகள் சில பெற்றோர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பாட்டு சபைக்கு வந்துடுவாங்க, பிள்ளைங்க பாட்டு விளையாண்டு இருப்பாங்க எங்கன்னா. அப்புறம் போய் என்னடா சாப்பிட்டாடா? சாப்பிடவா? சாப்பிடு. பிள்ளைகளை அழைத்து வர வேண்டும். ஏன்? சிறு பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார், மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். அந்த சிறு பிள்ளைகளை நேசிக்கிறதான நம்முடைய கிறிஸ்து இயேசுவானவர் சொல்றாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள். வாசிங்க அந்த வசனத்தை. அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தடை போடாதீங்க, தடை பண்ணாதீங்க. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி, பரலோக ராஜ்யம் இப்பேற்பட்ட சிறு பிள்ளைகளுடைய இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். அப்ப சிறு பிள்ளைகளை நாம இங்க கொண்டு வரணும். அதுக்காக தான் என்ன பண்ணாங்க? அநேக சபைகளிலே சண்டே கிளாஸ் வச்சு பிள்ளைங்களை வழி நடத்துறாங்க. சத்தியத்தை பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாக கிறிஸ்து இயேசுவானவர் யார்? பிற்காலத்திலே அந்த பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சத்தியத்திலே வளர்கிற பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே இப்போ என்ன பண்ணோம்? போதிக்கப்படக்கூடிய வசனங்கள் பதிந்து இருக்கும். அந்த பிள்ளைகளை நம்ம அழைத்து வர, நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்து சபையிலே அமர செய்து சத்தியத்தை செவி கொடுத்து கேட்க செய்ய வேண்டும். ஏன்னா சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார். சிறு பிள்ளைகள் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை நேசிக்கிறார். அந்த சிறு பிள்ளைகளை நாம் அழைத்து வந்து சத்தியத்திலே நாம வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ சிறு பிள்ளைகளுக்கு சபைகளிலே நீங்க என்ன பண்ணுங்க? இடம் கொடுங்க. சிறு பிள்ளைகளுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொடுங்க. அடுத்ததாக அவயங்களை கொடுங்கள். நம்ம கிட்ட என்னென்ன இருக்குது? கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, இன்னும் உள்ள என்னென்னமோ இருக்கு. சொல்லுங்க, எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் கொடுங்க. எப்படி கொடுக்கிறது? நாம நீதியின் ஆயுதங்களாக நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். நீங்க வாசிங்க ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். முதல்ல சொல்றாரு, சரீரத்தை கொடுங்க. இந்த சரீரத்துல என்னெல்லாம் இருக்கு? கை இருக்கு, கால் இருக்கு, காது இருக்கு, கண் இருக்கு. நீங்க வாசிங்க. அப்படி இருக்க 12:1 சகோதரரே, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், இந்த ஆராதனையிலே சகோதரரே சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாக இந்த ஆராதனையில ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உடைய சரீரங்களை பரிசுத்தத்தோடு ஆராதனைக்கு வரணும். எப்படி வரும்? நம்முடைய சரீரங்களை முழுவதுமாக பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வருகிறோமா இல்லையா? கழுவி குளிச்சு என்ன பண்ணோம்? சுத்தமா வரும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா என்ன பண்ணும்? அப்படியே அழுகா போயிடுமா? இது தேவனுடைய பரிசுத்த இடமாச்சு. இப்படி விடணும். அப்ப நம்முடைய சரீரங்களை பரிசுத்தப்படுத்தணும். இப்ப சரீரத்துல என்னெல்லாம் இருக்குது? கை இருக்கு, கால் இருக்கு, தலை இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் அவயங்கள். இந்த கை நலமான வேலை செய்து இங்கு வர வேண்டும். கால்கள் நல்ல நேர்த்தியான பாதையில நடந்து இங்கு வர வேண்டும். நல்ல யோசனையோடு வர வேண்டும். நம்முடைய கண்கள் அநேக தவறான பார்வைகளை பார்க்கின்றது. இச்சையான காரியங்களை அதையெல்லாம் விட்டு விலகி நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு முன்பாக
பரிசுத்தமாக நம்முடைய அவயங்களை அப்படியே ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 6:13 சொல்றாரு, நீங்க வாசித்து பாருங்க. அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அவயங்களை பாவத்துக்குரிய அநீதியின் ஆயுதமாக மாத்திராதீங்க. உங்களுடைய அவயங்களில் இருக்கிற உங்க சரீரங்களில் இருக்கிற அவயங்களை பாவத்துக்குரிய அநீதிக்குரிய ஆயுதமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக உங்களை மரித்தோர்ந்து உயிர்ப்பித்து இருக்கிறதால தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு உங்களுடைய அவயங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய சரீரங்களில் இருக்கக்கூடிய அந்த அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அவயங்களை நாம் நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவயங்களை நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது நீங்க கர்த்தருக்கு என்ன கொடுங்க? காணிக்கை கொடுங்க. நீங்க கர்த்தருக்கு காணிக்கை கொடுங்கள். நாம கொண்டு வருகிற காணிக்கை எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஊனமானதாக இருக்கக்கூடாது. மல்லிகால வாசிக்கிறது போல கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிறதான விஷயத்திலே முன்மாதிரியாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம வாசித்தோம் 2 கொரிந்தியர்ல 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்க வாசித்து பாருங்க. நீங்க வாசித்துதான் அந்த பகுதியில இரண்டாம் வசனத்தை இந்த அவர்கள் மகதோனியா நாட்டு சபையார் கொடுக்கிறதான அந்த விஷயத்தில் எப்படி இருந்தார்கள்? நீங்க வாசிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் அவங்களுக்கு மிகுந்த உபத்திரவம், மிகுந்த சோதனை. அந்த சபையாருக்கு மிகுந்த உபத்திரவங்கள், மிகுந்த சோதனைகளிலே அடுத்து கொடிய தரித்திர முடியவர்களாய் இருந்து ரொம்ப தரித்திரர். கொடிய தரித்திரர் என்பது வேறு, கொடிய தரித்திரர் ரொம்ப 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 கீழானவங்க. மேல்மட்டம் கீழ்மட்டம் கீழ்மட்டம் கீழ்மட்டத்தோட ரொம்ப கீழானவங்களா இருக்கிறாங்க. பொருளாதார ரீதியிலே, வருமானத்திலே. அப்பேற்பட்ட அந்த சபையாரு மிகுந்த உபத்திரவத்திலும் தரித்திரத்திலும் அவர் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடியா இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தாங்க? மிகுந்த சந்தோஷத்தினாலே. முதல்ல சொல்றாரு, அந்த கனி உணர்த்தி வெளிப்பட வேண்டும். சந்தோஷத்தின் அன்பு, சந்தோஷம், சமாதானம், இப்படிப்பட்ட கனி இவர்கள் மிகுந்த சந்தோஷத்தினாலே பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கு தங்களுக்கு உண்டானதிலிருந்து பரிபூர்ணமாக கொடுத்தார்கள். ஆனா அவங்க வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா கொடிய தரித்திரமுள்ள வாழ்க்கை. அவங்க நிறைய உபத்திரவங்கள். அப்படி இருந்தும் தேவனுக்கு கொடுக்கக்கூடியதான அந்த காரியத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? உண்மையாய் இருந்தார்கள். அதனாலதான் சொல்றாரு 2 கொரிந்தியர் 9:7 சொல்றாரு, நீங்க கொடுக்கிறது இப்படியாக கொடுக்க கூடாது, நீங்க இப்படிதான் கொடுக்க வேண்டும். இதை கொடுத்து பாருங்க. அவனவன் விசானமாயும் அல்ல விசனமாய் தேவனுடைய பணிக்கென்று உன்னுடைய கையின் பிரயாசத்தை இங்கு கொண்டு வராதே. அதை அவர் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டார். அதை அவர் ஏற்று, நான் 1000 ரூபாய் போட்டேன், அது வசனமா போடாத, சந்தோஷமா போட்டேன். அங்க அந்த சபையார பார்த்தோம், அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தினாலே தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து கொடுத்தார்கள். உபத்திரமுடையாய் இருந்தோம், கொடிய தரித்திரமுடையாய் இருந்தோம், பல விதமான சோதனைகளில் இருந்தும் அவர் வாழ்ந்த காலத்திலே மிகுந்த பரிபூர்ணத்தினாலே சந்தோஷத்தினாலே தேவனுக்கு கொடுத்தார்கள். அதனால புதிய ஏற்பாட்டில் நம்ம இங்க வாசிக்கும் போது அவனவன் விசனமாயம் அல்ல கட்டாயம் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். என்னுடைய மனதில நீ என்ன யோசிக்கிற,
கொடுக்கணும்னு அது கொடு. அது ஆனா கொடுக்கும் போது என்ன பண்ணு, சந்தோஷமா கொடு. இங்க கொடுத்துட்டு அங்க வீட்டுல போயிட்டு என்னங்க ஒரு 200 ரூபாய் இது இப்பதான் சபைக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன், நீ வேற கேட்க அப்படின்னு சொல்லி நான் அதுல பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. காசு இல்லைன்ட்டு போடு. காசு இல்லம்மா என்னண்ட, காசு இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. காசு இல்லை, நான் இப்பதான் சபைக்கு கொடுத்துட்டு வந்தேன் அதனால என்னோட காசே இல்லைன்னு சொல்லாத. நீ அதோட கொடுக்காம போயிட்டு கம்முனு. கொடுப்பேன் என்று சொல்லும் கொடாமல் இருக்கும் வஞ்சகன் காற்று அடித்து கலைந்து போகிற மேகங்களுக்கு ஒப்பானவன். மேகம் அப்படியே இருந்து மழை பெய்யற மாதிரி இருக்கும், சந்தோஷமா மழை பெய்ய போது ஒரு பெரிய காத்து வந்து எல்லாத்தையும் கழிச்சு கொண்டு போயிடுச்சுன்னா அது புரோஜனம் என்னாகுதா? ஒண்ணுமே இல்லையே. அந்த மேகங்களுக்கு ஒப்பானவன் அவன். அப்ப கொடுக்கும் போது கூட தேவனுக்கு அது கொடு. அது என்ன பண்ணாத, நீ செய்யற உதவியை நிச்சயமாக தேவன் பலன் அளிப்பார். அண்ணதான் சொல்ல, நீங்க கொடுத்தா நான் கொடுப்பேன். முதல்ல எனக்கு செவி கொடுத்தா நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்க என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதை நான் அதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க என்னெல்லாம் கொடுக்கல அதை நான் கொடுக்க மாட்டேன். ஆகையினாலே எனக்கு பிரியமானது அவனவன் விசனமாயம் அல்ல கட்டாயமாய தன்னுடைய மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். நீங்க நீதிமொழிகள் 11:24 நாம் வாசிப்போம். கடைசியாக, வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. அப்படியே பிசினி தனம் பண்ணியும் அப்படியே கீழே வறுமையிலே இருக்கிறவங்க உண்டு. நீங்க வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 11:24. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. விருத்தி அடைவார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொடுத்துனே இருப்பாங்க, ஆனா வளர்ந்துனே இருப்பாங்க. என்னங்க அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட போங்க, 10,000 15,000 டொனேஷன் பண்ணுவாரு, ஆனா அவன் வளர்ச்சி பெற்றுனே இருப்பான். நிறைய பேர் நிறைய அரசியல்வாதிகள்லாம் பாக்குறோம், வாரி கொடுத்துங்களாம் இருக்கிறாங்க, வாரி வாரி கொடுத்துங்களாம், இன்னும் கூட பேசுறாங்க அவங்க எல்லாம் பத்தி. இப்படிலாம் கொடுப்பாருப்பா, அப்படிலாம் கொடுப்பாரு, அவர் கொடுக்க மாட்டாருப்பா, அவர் அவங்க பிள்ளைங்களுக்கு தான் சேர்த்து, இப்படி நிறைய பேர் கொடுத்து பேசுறாங்க. இப்போ வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு, அதிகமாக விசினிதனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. வறுமை அடைவாரும் உண்டு. அவங்க என்ன பண்ண, அவங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். என்னதான் நாம சேர்த்து 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 போட்டாலும் எங்க போடுற, நீ பொத்தலான பையில தான் போட்டு இருப்ப, அது கீழே போயில தான் இருக்கும், அது காலி ஆயிலே தான் இருக்கும். ஏன்னா எங்க கொடுத்துப்பார், உன்னுடைய பொக்கிஷங்கள் அங்க சேர்த்து வைத்துப்பார். நீ வாரி இறைத்துப்பார், இறைக்க தேவையில்ல, கொஞ்சம் கொடுத்துப்பார், அது போதும், அவர் உனக்கு திருப்பி கொடுப்பார். ஆகையினாலே எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே தேவன் நமக்கு கொடுத்ததான இந்த ஆலோசனைகள், நாம அவருக்கு செவி கொடுக்கணும். இரண்டாவது, மற்றவங்களுக்கு பிச்சை கொடுக்க வேண்டும். பிச்சைக்காரர்கள் கண்டிப்பா அதை செய்யுங்க. கைமாறு மறுதாமல் கடன் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்றதான நற்கனிகளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், அதை மற்றவர்களுக்கு கூடுங்கள். சிறு பிள்ளைகளை சபையிலே வருவதற்கு இடம் கொடுங்கள். மற்றும் மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுங்கள். அவருடைய குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அவளை மன்னியுங்கள். நமக்கு நம்முடைய பரமபிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கக்கூடியவராய் இருக்கிறாரு. நம்முடைய சரீரத்தின் அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக பரிசுத்தமாக நாம் அவருடைய ஆராதனை நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்திலே காணிக்கையிலே முன் உதாரணங்களாக அந்த மகதோனியா சபையார் மிகுந்த உபத்திரமுடையவர்களாக இருந்து கொடிய தரித்திரமுடைய அநேக சூழ்நிலைகளில் சோதிக்கப்படுகையிலும் மிகுந்த சந்தோஷத்தினாலே தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து கொடுத்தார்கள். அப்பேற்பட்டதான அந்த குணா அதிசயம் ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்துவுக்குள்ளாக கொடுக்கக்கூடியதான விஷயத்திலே நாம் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் இன்னைக்கு வெளிப்படுத்திருக்கிறார். ஆகையினாலே நாமும் கொடுப்போம். தேவனும் நமக்கு எல்லா விதத்திலும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், நம்மை நடத்தக்கூடியவர்கள். ஆகையினாலே இந்த நாளிலே கேட்டதான வசனங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. இந்த நாளிலே வாய்ப்பினை வழங்கினான இந்த சபையாருக்கும் நடத்தினருக்கும் அழைப்பை கொடுத்ததான ஊழியர்களுக்கும் இந்த வேலையிலே அடியனுடைய சார்பாக நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துள்ளேன்.